பாடலாமான்னு கூப்பிட்டீங்க. நானும் ஏதோ கோயில தான் பாட போறீங்கன்னு பட்டு புடவெல்லாம் கட்டிட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இங்க வந்து பார்த்தா இவ்வளவு பொதுமக்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், அப்புறம் வில்லெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்களே. இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? நாம எதுக்காக இங்க ஒன்று கூடி வந்திருக்கோம்னா, ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் முதல் வாரம் உலக தாய்ப்பால் வாரமாக கொண்டாடப்படுகிறது. அதனால நம்ம ஜிப்மா மருத்துவமனைக்கு வந்திருக்கும் தாய்மார்களுக்கு தாய்ப்பாலின் மகத்துவத்தை பத்தி சொல்லி வில்லு பாட்டின் மூலமா சொல்ல வந்திருக்கோம். முதல்ல கலைமகளை வணங்கிடலாம். என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட, கலை மகளே தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட, கந்தர்வாய் கலை மகளே. தந்தனத்துவம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமாம் வில்லினில் பாட, வந்திருக்கும் போது மக்களே. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அறிந்தவங்க, அறியாதவங்க எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல நம்ம எதை பத்தி சொல்ல போறோம்? அக்கா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அந்த பொண்ணும் அவங்களோட அம்மாவும் முதல்ல வர சீம்பால அழுக்கு தண்ணி பிசுனேஷன் சொல்லிட்டு வெளியேற்றி விட்டுறாங்க. சீம்பால பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேக்கா. ஓ, இப்ப சொல்றேன் கேளுங்க. முதல்ல நம்ம சீம்பால பத்தி சொல்லிடலாம். குழந்தை பிறந்த உடனே முதல்ல சுரக்கிற பாலதான் சீம்பாலுன்னு சொல்றோம். குழந்தை பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்துடணும். அது மட்டும் இல்லைங்க, அதுல எல்லா ஊட்டச்சத்தும் அடங்கி இருக்கு. அதோட குழந்தைக்கு அதுதான் முதல்ல கொடுக்கிற உணவும் முதல் மருந்தும் கூட. ஏன்னா சீம்பால்ல இருக்கிற வெள்ளை அணுக்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் மஞ்சள் காமாலை போன்ற தொற்று நோய்களை தடுக்கிறது. அதனாலதான் அது முதல் மருந்துன்னு சொல்றோம். ஓ, பாடிடலாமே. தாய்மாரே தாய்மாரே பிறந்த குழந்தைக்கு உடனே நீ கொடுத்திடணும் சீம்பாலையே. தாய்மாரே தாய்மாரே பிறந்த குழந்தைக்கு உடனே நீ கொடுத்திடணும் சீம்பாலையே. நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த ஊட்டச்சத்துடன், நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைந்த ஊட்டச்சத்துடன் புத்தி கூர்மையும் பெற்றிட நீ தவறாமல் தர வேண்டும் சீம்பாலு. நீ தவறாமல் தர வேண்டும் சீம்பாலு. அமுதம் போன்றது சீம்பாலு, நீ அணுகின போது தாய்ப்பாலு. அமுதம் போன்றது சீம்பாலு, நீ அணுகின போது தாய்ப்பாலு. ஆரோக்கியமாய் குழந்தைகளை வளர்த்திடுங்கள் தாய்மாரே. ஆரோக்கியமாய் குழந்தைகளை வளர்த்திடுங்கள் தாய்மாரே. அக்கா, சீம்பால பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அடுத்து வேற என்னெல்லாம் சொல்ல போறீங்க? அடுத்தது இங்க வந்திருக்கும் பாட்டிமார்களுக்கும் சில முக்கியமான விஷயங்களை சொல்லிடலாம். ஆமா ஆமா, சில பாட்டிங்க தான் குழந்தை பிறந்த உடனே சக்கரை தண்ணி, கிரேப் வாட்டர், ரோமா வாட்டர், வசம்பு இதெல்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பா அவங்களதான் உறுதிப்படுத்திக்கணும் இதை மட்டும் கொடுக்கணும்னு. ஆமாங்க, இங்க வந்திருக்கும் பாட்டிமார்களே, உங்க மகளுக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, உங்க மருமகளுக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் சரி, உங்க பேர குழந்தைக்கு பிறந்த 1 மணி நேரத்துக்குள்ள கட்டாயம் சீம்பாலை கொடுத்துருக்கான்னு உறுதிப்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை பிறந்து 6 மாசம் வரைக்கும் கண்டிப்பா தாய்ப்பால் மட்டும் தான் கொடுக்கணும். ஆமா, குழந்தை பிறந்த 6 மாசத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலோட சேர்த்து இணை உணவுகளை கொடுக்கலாம். அதனால பாட்டி சொல்ல தட்டாம கேளுங்க. ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாரே, பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாரே. தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாரே, பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாரே. குமரிக்காரி உண்டு கிழவிக்காரி உண்டு அழகுல அறிவணி மறக்காதே. குமரிக்காரி உண்டு கிழவிக்காரி உண்டு அழகுல அறிவணி மறக்காதே. தில்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாரே, பாட்டி சொல்ல தட்டாதே. பட்டப்படிப்பு படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. ரொம்ப அழகா சொன்னீங்கக்கா. தாய்ப்பால் கொடுத்ததுனால தாய்க்கு சேர்க்க என்ன நன்மைன்னு சொல்லுங்களேன். தாய்ப்பால் கொடுக்கும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் புத்தி கூர்மையும் அதிகரிக்கிறது. அது போலவே நோய் தொற்று, வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வராமல் தடுக்கப்படுகிறது. தாய்க்கும் மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் வராமல் தடுக்கப்படுகிறது.
பால் கொடுப்பதனால் சுரக்கும் ஹார்மோன்கள் காரணமாக கர்ப்ப காலத்தில் விரிவடைந்த கருப்பை சுருங்கி மீண்டும் பழைய நிலைக்கே வருகிறது. அது மட்டும் இல்லங்க, இது இயற்கை கருத்தடையாவும் இருக்குது. இது ஒரு பாட்டா பாடிடலாமா? வந்தோங்க நாங்க இங்க அடடா ஒரு தாய்ப்பாலை பத்தி பாட போறோம், புது பாட்டு சொல்லி பாட போறோம். வந்தோங்க நாங்க இங்க அடடா ஒரு தாய்ப்பாலை பத்தி பாட போறோம், புது பாட்டு சொல்லி பாட போறோம். தாய்ப்பால் கொடுத்தா நோய் வராது, அது மட்டும் போதுமே அம்மா. பிறக்கும் பிள்ளை பிறந்து வர தாய்ப்பாலே போதுமே அம்மா. வந்தோங்க நாங்க இங்க அடடா ஒரு தாய்ப்பாலை பத்தி பாட போறோம். தாயாக பாதி பாலாக பிரிப்பது ஹார்மோனின் வேலையப்பா. அது பிரித்தாலும் பாலோடு அன்பினை கலப்பது தாயின் மூளையப்பா. தாய் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது ஹார்மோனின் வேலையப்பா. அது பிரித்தாலும் பாலோடு அன்பினை கலப்பது தாயின் மூளையப்பா. தாய்மணி தவழும் மழலைக்கு தாய்ப்பால் கொடுத்து காத்து நோய் இல்லா வாழ்க்கையை தான் உரணமாக வாழ்ந்து உணவாழ வைப்பது தாய்ப்பால். உணவளர வைப்பது தாய்ப்பால். உணவாழ வைப்பது தாய்ப்பால். உணவளர வைப்பது தாய்ப்பால். வந்தோங்க நாங்க இந்த அடடா தாய்ப்பாலை பத்தி பாட போறோம். கழுதப்பால் கூட போடுறாங்க. அந்த மாதிரி இருக்க அம்மாக்களுக்கு பால் கிடைக்கிறதுக்கு என்னதான் உணவு எடுத்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். சொல்றேன் கேளுங்க. குழந்தை பெற்ற தாய்மார்கள் சத்தான உணவுகளை சாப்பிடணும். அதுவும் கட்டாயமா ஒரு நாளைக்கு 3 லிட்டர்ல இருந்து 4 லிட்டர் அளவுக்கு தண்ணியை குடிக்கணும். வெந்தயம், பூண்டு, சீரகம், சோம்பு இதையெல்லாம் அதிக அளவுல உணவுல சேர்த்துக்கணும். காய்கறிகள், பழங்கள், தானியங்கள், புரதச்சத்து அதிகம் உள்ள மீன், முட்டை, பால், இறைச்சி இவற்றையெல்லாம் உணவுல சேர்த்துக்கிட்டா பால் கிடைக்கலன்ற இடத்துக்கே இங்க அவசியம் இல்லை. இது ஒரு பாட்டாவே பாடிடலாமா? சமைச்சு வச்சிருக்கேன், சமைச்சு வச்சிருக்கேன், மீன் முட்டை கறி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், சமைச்சு வச்சிருக்கேன், சமைச்சு வச்சிருக்கேன், மீன் முட்டை கறி எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், பால் பூண்டு காய்ச்சி இறக்கி வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், பால் பூண்டு காய்ச்சி இறக்கி வச்சிருக்கேன். மீன் ருசியா இருந்தா மீனை தின்னு, காய் ருசியா இருந்தா காய்கறி தின்னு, போட்டு நீ தின்னு போட்டு தாய்ப்பாலத்தான் சுகமான நீ கொடுத்திடலாமே, தாய்ப்பாலத்தான் சுகமான நீ கொடுத்திடலாமே. சரியா சொன்னீங்கக்கா. அப்புறம் அம்மா குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது குழந்தையோட முகமும் மூக்கும் எப்படி இருக்கணும் சொல்லிடுங்களேன். சரியான கேள்விமா. இப்பெல்லாம் பால் கொடுக்குற தாய்மார்கள் குழந்தையோட முகத்தை பார்க்காம செல்போன் பார்த்துக்கிட்டோம், பக்கத்துல இருக்கிறவங்க கதை பேசிக்கிட்டோம் தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்கக்கா? தவறிருந்து குழந்தைய பெத்தா மட்டும் போதாதுங்க. குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது குழந்தையோட முகத்தை பார்த்து பால் கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, தாயின் மார்பக காம்பின் கருப்பு பகுதி முழுவதும் குழந்தையின் வாயில் இருக்கும்படி பால் கொடுக்க வேண்டும். அதோட தாய் தனது 2 விரல்களாலும் மார்பகத்தை பிடித்துக் கொண்டு மூக்கை அழுத்தாமல் பார்த்து பால் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, குழந்தைக்கு பால் கொடுத்ததுக்கு அப்புறம் குழந்தைய தோல்ல போட்டு தட்டி அது ஏப்ப விட்ட பிறகுதான் படுக்க வைக்கணும். தாய்ப்பால் அம்மா கொடுத்திடும் போது பாப்பா மூக்க பாருங்க, ஆமா மூக்க பாருங்க. குழந்தையின் மூக்கு அம்மாவின் மார்பகத்தை அழுத்தாமல் நீங்க பார்த்து கொள்ளுங்க, ஆமா பார்த்து கொள்ளுங்க. அப்படி செய்தால் குழந்தையின் தாடை மார்பகத்துடனே மேலும் இணையும், ஆமா மேலும் இணையும். நிறைய பெண்கள் பால் கொடுத்தா அழகு குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? குழந்தைக்கு பால் கொடுக்கறதால அழகு குறையாதுங்க, அன்புதான் வேணும். அழகும் குறையாது, அன்பும் குறையாது. இந்த அன்பு இருக்கே, ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடுவில் இருக்கிறது அன்பு தானே. ஒரு தாய்க்கும் மகளுக்கும் நடுவில் இருக்கிறது அன்பு தானே. அந்த அன்பு குழந்தைக்கு பால் கொடுக்கிற அந்த சுகம், அந்த காட்சி, அந்த மாட்சி, அந்த தாய் அரசாடுற அந்த
எல்லாம் என்ன ஒரு அழகு. ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உங்க பர்சனாலிட்டி, கொடுத்து பாரு தாய்ப்பால நீயும் தானமா, உன் குழந்தையோட அன்பு ரொம்ப கூடி போகுமா, படிச்சு பாரு தாய்ப்பால நீயும் தானமா, உன் குழந்தையோட அன்பு ரொம்ப கூடி போகுமா. கோரிமேடு ஹாஸ்பிட்டல் வந்து பாருமா, இங்க சொல்ற நல்லதெல்லாம் கேட்டு பாருமா. கோரிமேடு ஹாஸ்பிட்டல் வந்து பாருமா, இங்க சிஸ்டர் சொல்ற நல்லதெல்லாம் கேட்டு பாருமா. அப் டவுன் வாழ்க்கையில வந்து போகுமா, நீ அப்ப கூட தாய்ப்பால நிறுத்திடாதமா. அப் டவுன் வாழ்க்கையில வந்து போகுமா, நீ அப்ப கூட தாய்ப்பால நிறுத்திடாதமா. குழந்தை வளருமா, நல்லா இருக்குமா, நீ இப்ப சொல்லு தாய்ப்பால நிறுத்த மாட்டேமா, நீ இப்ப சொல்லு தாய்ப்பால நிறுத்த மாட்டேமா. ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி, ஃபைன் குவாலிட்டி உங்க பர்சனாலிட்டி. ஆமாக்கா, வேலைக்கு போற பெண்கள் தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும், தொடர்ந்து தாய்ப்பால் எப்படி கொடுக்கணும்னு கொஞ்சம் சொல்லித்தாங்களே. வேலைக்கு போற பெண்கள் கைகளை சுத்தமாக கழுவி கொதிக்க வச்ச மூடி போட்ட ஒரு பாத்திரத்துல பாலை பீச்சு வச்சிருந்தா அந்த பாலை 4 மணி நேரம் வரைக்கும் உபயோகப்படுத்தலாம். 4 மணி நேரத்துக்கு பிறகு 24 மணி நேரம் வரை அதை குளிர்சாதன பெட்டியில வச்சு உபயோகப்படுத்தலாம். அது மட்டும் இல்லைங்க, இப்ப பொது இடங்களுக்கு போற பெண்களுக்கு வசதியாக நமது அரசாங்கம் பொது இடங்களான ரயில்வே ஸ்டேஷன், பேருந்து நிலையம், ஷாப்பிங் மால் சொல்றாங்களே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது தெரியாதா உங்களுக்கு? ஏடிஎம்னா கார்டு போட்டா காசு வரும், அந்த மிஷின் தானே, அது இங்கிட்டு தானே இருக்கு. அது அப்படி இல்லைங்கக்கா, அமுதம் தாய்ப்பால் மையம் அப்படிங்கறத தான் ஏடிஎம்னு சுருக்கமா சொல்றாங்க. பணம் சேமிக்கிறதுக்கு பண வங்கி இருக்கிற மாதிரி, ரத்தம் சேமிக்கிறதுக்கு ரத்த வங்கி இருக்கிற மாதிரி நம்ம ஜிப்மர் மருத்துவமனையில செயல்படுற ஒரு தாய்ப்பால் வங்கி இது. குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு போதுமான அளவுக்கு அதிகமா பால் சுரக்கும் போது அந்த பாலை அவங்க வீணாக்காம அமுதம் தாய்ப்பால் மையத்துல தானமா கொடுத்துடலாம். அப்படி கொடுக்கிற அந்த தாய்ப்பாலை அவங்க சுத்திகரிப்பு செஞ்சு தாயில்லாத குழந்தைங்களுக்கும் தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கும் கொடுத்து அவங்க உயிரை காப்பாத்துறாங்க. இறங்கின கிணறு தான் சுரக்கும்னு சொல்ற மாதிரி அதிகமா பால் கொடுக்கும் போதுதான் அம்மாவுக்கும் அதிகமா பால் சுரக்கும். தாய்ப்பால் தானம் தானே அனைத்தில் மிக புனிதமானது, தானத்தில் பிறந்த தானம் அது தாய்ப்பால் தானம் தானே அனைத்தில் மிக புனிதமானது. லாலலா 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 அது மட்டும் இல்லைங்கக்கா, நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல இரவு பணிபுரியிற செவிலியர் தாய்மார்களும் அவங்களுக்கு அதிகமா சுரக்கிற பாலை அமுதம் தாய்ப்பால் மையத்துல தானமா கொடுத்திடலாம். அது மட்டும் இல்லைங்க, ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல 24 மணி நேரமும் செயல்படுற 24 மணி நேரம் வேலை பார்க்குற செவிலியர் மற்றும் மருத்துவ தாய்மார்களுக்கும் பாலூட்டுவதற்கு வசதியா இப்ப தாய்ப்பால் ஊட்டும் அறையும் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. சீமாலை பத்தி சொல்லிருக்கோம். ஆமா, தாய்ப்பால் பயன்கள் பத்தி சொல்லிருக்கோம். தாய்ப்பால் கொடுக்கும் முறையும் சொல்லிருக்கோம். தாயின் உணவு முறையும் சொல்லிருக்கோம். தாய்ப்பால் தானத்தை பத்தியும் சொல்லிருக்கோம். அதனால பால் கொடுக்கும் தாய்மார்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும், பார்க்க வந்த தாய்மார்கள் வையகம் போல் வாழ வேண்டும், நான் கொடுத்த அதிகாரிகள் ஆனந்தமாய் வாழ வேண்டும், நம்மை ஆதரித்த மருத்துவர்கள் நலமுடனே வாழ வேண்டும், ஒத்துழைத்த செவிலியர்கள் நலமுடனே வாழ வேண்டும், அரேஞ்ச்மெண்ட் செய்து தந்த அன்பு உள்ளம் வாழ வேண்டும், மைக்கு செட்டு அமைத்து தந்த ஆபரேட்டர் வாழ வேண்டும். இவ்வளோ நேரமா நம்ம தாய்ப்பால் பத்தியும் தாய்ப்பாலின் மகத்துவத்தை பத்தியும் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அதனால இந்த பாட்டை இதோட நம்ம முடிச்சு கொண்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிடலாம். நன்றி சொல்ல உங்களுக்கு வார்த்தை இல்லை எங்களுக்கு, நாங்க போய் வரோம். ரொம்ப நேரம் உங்களுக்கு வில்லு பாட்டு